பிரித்தானியாவில் 40 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மிக கடுமையான குளிரும் பனிப்பொழிவும் ஏற்பட போவதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆர்டிக் பிராந்தியத்திலிருந்து வரும் கடும் குளிர் காற்றினால் நாடு முழுவதும் பனி வெடிகுண்டு போன்ற சூழல் உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் வானிலை ஆய்வு மைய நிபுணர் எய்டன் மெக்கிகவர்ன் வெளியிட்டுள்ள தகவலின்படி 2026ஆம் ஆண்டின் ஆரம்பம் வரை பிரித்தானியாவின் வடக்கு பகுதியில் மிக அதிக வளிமண்டல அழுத்தம் நீடிக்கும். இந்த அழுத்த நிலை 1045 முதல் 1050 மில்லிபார்கள் வரை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத ஒரு சாதனையாக அமையக்கூடும். இந்த உயர் அழுத்த மண்டலம் மேற்கு நோக்கி நகர்ந்தால் ஆர்டிக் துருவத்திலிருந்து கடும் குளிர்காற்று பிரித்தானியாவை நோக்கி வீசும். இதனால் ஜனவரி மாதம் 3ஆம் திகதி முதல் ஸ்காட்லாந்து, வடக்கு பிரித்தானியா மற்றும் லண்டன் உள்ளிட்ட தெற்கு பகுதிகளிலும் பனிப்பொழிவு ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியா, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து என 4 நாடுகளிலும் பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஸ்காட்லாந்து மற்றும் நியூகேசில் போன்ற இடங்களில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். ஸ்காட்லாந்து மற்றும் நியூகேசில் போன்ற இடங்களில் வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ் வரை குறையக்கூடும். லண்டன் மற்றும் பர்மிங்ஹாம் போன்ற இடங்களில் -2 பாகை செல்சியஸ் வரை குளிர் நிலவும். வடக்கு இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்தில் சுமார் 8 முதல் 14 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு பனி படியக்கூடும் என கணக்கிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய வானிலை சேவையின் நிபுணர் ஜிம் டேல் கருத்து தெரிவிக்கையில், இந்த குளிர்காலத்தின் ஆரம்பம் சாதாரணமாக இருந்தாலும் ஜனவரி தொடக்கத்தில் ஒரு பாரிய குளிரலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக உள்ளன. இது ஒரு தவிர்க்க முடியாத வானிலையாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கடும் குளிரால் போக்குவரத்து தடைகள் மற்றும் அன்றாட வாழ்வில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் மக்கள் இப்போதே தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.